ஹே கைஸ், நான் தான் உங்களுக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் இருக்கோம். மதுரையில் எங்கே நான் சொல்லலை, சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஆக்சுவலாக மலேசியாவில் வந்து நான் இருந்திருக்கேன், அங்கே வந்து நான் ஸ்னோக்கர் விளாண்டுருக்கேன். அண்ட் மதுரையில் இதெல்லாம் இருக்காதான்னு எனக்கு தெரிஞ்சதில்லை. பட் இன்னைக்கு ஆக்சுவலாக ஜஸ்ட் ஒரு ஒர்க் ஆடி போய்கிட்டு இருந்தோம். நான் போகும்போது அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பிளேஸ் வந்து பார்த்தேன். ஸோ அது என்ன பிளேஸ்னு நான் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து காட்டுறேன். ஸோ நீங்களே வந்து பாருங்க, நான் வந்த இடம் தான் வந்து ஃபார்ட் பிளாக் அண்ட் பில்டர்ஸ் ஸ்னோக்கர்ஸ் அகாடமி. ஸோ இங்கே தான் வந்து வந்திருக்கோம். அண்ட் மதுரையில் இது வந்து இருக்கும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. பட் என்ன ஒன்னா, மலேசியால இருந்ததுக்கும் இங்க இருந்ததுக்கும் எப்படி டிஃபரன்ஸ் இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலா உள்ளவே போய் பார்ப்போம், வாங்க போலாம். ஹே கைஸ், எப்படின்னு ஒரு இதா உள்ள வந்துட்டோம். ஸோ வந்துட்டு எனக்கு பார்க்கறதுக்கு இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை நம்ம மதுரையில இவ்வளோ பேர் வந்து 8 பூல் வந்து விளாண்டுக்கிறதுக்கான நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஸோ ஆக்சுவலா வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க, ஆனா ஒருத்தவங்க மட்டும் தான் எனக்கு ப்ரொஃபஷனலா இருக்காங்க. ஸோ அவர்கிட்டே வந்து என்னண்டே போய் டைரக்டா வந்து கேட்போம், வாங்க சார். எப்படி காய் சொல்ல, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். மலேசியால வந்துட்டு உங்க விளாண்டேன். நம்மளோட முதலில் இந்த கேம்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களா, இதெல்லாம் வந்து நான் எதையுமே எதிர்பார்க்கவே இல்லை. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மறுபடியும் அதை விளாடணும் அப்படின்றது. ஸோ எவ்வளவு விளாடுறாங்கன்னு தெரியல. அண்ட் இங்க பார்த்தாலும் தெரியுது நிறைய பேர் வந்து மதுரையை விளாண்டுக்கிட்டு தான் இருக்காங்கல்ல. ஸோ நம்ம அந்த அவர்கிட்ட போய் என்னன்னு செக் பண்ணுவோம், ரேண்டமா சில இன்ஃபர்மேஷன் கேட்போம் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரி வாங்க அப்படியே போவோம். ஹாய் பிரதர். ஹாய். ஸோ ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நம்மளோட மதுரை இது வந்து இருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஜஸ்ட் உள்ள வந்து விசிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல போர்ட்ஸ் இருக்கு அண்ட் இவ்வளோ பிளேயர்ஸ் வந்து விளாண்டுக்கு இருக்காங்கண்டு. ஸோ ஜஸ்ட் எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. ஸோ இது வந்து எவ்வளோ நாள் நம்ம மதுரைக்குள்ள அப்படி இருக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்கு. ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா உங்ககிட்ட? ஷூர் கண்டிப்பா. ஹை, என் பேரு பார்த்திவ ராஜேந்திரன். ஓகே. நான் கரண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் சாம்பியன். ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரம் மதுரை டு அச்சீவ் திஸ். ஓகே. ஸோ நம்ம மதுரையில என்ன சொல்லுவீங்க? ஸ்டேட் சாம்பியன் அது இந்த கேம்ல. ஆமா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நம்ம மதுரையில இருக்கீங்க. ஸோ ஆக்சுவலி நீங்க எவ்வளவு நாளா வந்து நம்ம மதுரையில இது இங்க இருக்கு? ஆக்சுவலி இந்த பிளேஸ்ல கேகே நகர்ல வந்து 7 இயர்ஸா இருக்கு. 7.5 இயர்ஸ் 2017ல இருந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஆமா, இதுதான் சவுத் இந்தியால, சவுத் தமிழ்நாடுல இருக்க ப்ரொஃபஷனல் ஸ்னூக்கர் கோச்சிங் அகாடமி. ஆமா. சோ நான் ஸ்டேட் சாம்பியன். என்னோட ஸ்டூடெண்ட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் ஜூனியர் அண்ட் சப் ஜூனியர் ஸ்டேட் சாம்பியன் இன் போத் பில்லியர்ட்ஸ் அண்ட் ஸ்னூக்கர். ஓகே. ஸோ என்னோட ரீசன் வந்து எதுக்கு நான் அங்க வந்து விசிட் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நான் வந்து மலேசியால இருந்தேன். அங்க வந்து இந்த கேம்ஸ் நிறைய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்திருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு, பட் நம்ம மதுரைக்குள்ள இது இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதில்ல. ஜஸ்ட் கிராஸ் பண்ணும்போது பார்த்தேன், ஜஸ்ட் ஒரு ஷாக் ஆயிருச்சு. ஓகே, உள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவோம்னு உள்ள வந்து பார்த்தேன். நீங்க சொல்றீங்க ஒரு ஸ்டேட் பிளேயரா உள்ள இருந்து இருக்கீங்க, நான் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு. ஓகே, கண்டிப்பா. ஓவரால் சொல்றீங்களா என்னெல்லாம் அப்படி இருக்கு, என்ன ஸ்பெஷல் வந்து இங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு? ஓகே, கண்டிப்பா சொல்றேன். இப்ப ஆக்சுவலி ஸ்னூக்கர் அண்ட் பில்லியர்ட்ஸ் 2 ஸ்போர்ட் இருக்கு. இதுல வந்து ப்ரொஃபஷனலா போறதுக்கு பூல் இருக்கு. பூல்ல வந்து யாரும் அதிகமா சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. அது ஒரு டிஃபரெண்ட் ஸ்போர்ட், அது கொஞ்சம் ஜாலியா இருக்கும். பட் சீரியஸ் ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பில்லியர்ட்ஸ் அண்ட் ஸ்னூக்கர். ஸ்னூக்கர் ஒரு டைப் ஆஃப் கேம். 15 ரெட்ஸ் அண்ட் 6 கலர்ஸ் வச்சு ஆடுறது. பில்லியர்ட்ஸ் வந்து வெறும் 3 பால்ஸ்ல ஆடுறது, ஒரு yellow, white அண்ட் ரெட் மட்டும் வச்சு ஆடுறது. ஸோ இந்த ஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா மதுரையில நம்ம இந்த ஸ்போர்ட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் we have produced champions. ஸோ அதுதான் வந்து பெஸ்ட் திங். நீங்க உங்களுக்கு ஓகேனா என்னோட ஜூனியர் சாம்பியனை கூப்பிடுறேன். கண்டிப்பா கால் பண்ணுங்க. பிரணவ். இவன் பேரு பிரணவ்நாத். வந்து 2016ல விளையாட ஆரம்பிச்சான். 2018ல இருந்து 2022 வரைக்கும் மல்டிபிள் டைம்ஸ் ஸ்டேட் நம்பர் 1 வின் பண்ணிருக்கான் இன் வேரியஸ் கேட்டகரிஸ். சப் ஜூனியர் snooker, sub junior billiards, junior snooker, junior billiards, and even the first one from Madurai to become a state champion in sub junior and junior category. And அதே மாதிரி ஸ்கூல் லெவல்ல பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ்ல வந்து he represented India and played world championship at Russia, and he finished as top 32 player. ஸோ அதுக்கான கிரெடிட்டா வந்து பிஎஸ்என்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல இவனுக்கு வந்து காலேஜ்ல ஃப்ரீயா சீட் கொடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எவர் ஸ்னூக்கர் பிளேயர் டு கெட் அ ஃப்ரீ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் த்ரூ ஸ்னூக்கர் ஃபார் இஸ் அச்சீவ்மெண்ட். ஸோ இவனோட காலேஜ் எக்ஸ்பென்சஸ் வந்து
இவனே அதை வந்து அச்சீவ் பண்ணி ஃப்ரீ ஆக்கிக்கிட்டான். ஸோ இஸ் பெஸ்ட், ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஸ்டூடெண்ட். ஓகே, ஆக்சுவலா எனக்கு எப்படி சொல்றதுன்னா, நீங்க மட்டும் இதுல அச்சீவ் பண்ண இல்லாம உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி கொடுத்து, ஸோ இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் கொடுத்து, அண்ட் அவங்க இண்டிவிஜுவலா ஓனாவே வந்து லைக் எப்படி சொல்றதுன்னா காலேஜ் ஃபெசிலிட்டியில வந்து பாத்துக்கிற அளவுக்கு நீங்க கிரியேட் பண்ணி கொடுத்துறீங்க. அண்ட் லைக் இவங்க ஒருத்தவங்களாம் இருக்காங்களா, இல்ல இன்னும் நிறைய பேர்லாம் வந்து உங்ககிட்ட? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து ஷீஸ் ஆராதனா. ஓகே, யுவர் நேம் சிஸ்டர்? ஆராதனா. ஓகே, நான் ஒரு 3 months விளையாண்டு இருக்கேன். ஓகே. நான் இப்ப 12th முடிச்சிருக்கேன் அண்ட் காலேஜ் கிடைச்சிருக்கேன் எனக்கு இப்போ டெல்லியில. சோ அங்க போயும் அண்ணா ஆன்லைன்ல கோச்சிங் கொடுக்க போறாரு எனக்கு. ஓகே, இந்த கேமுக்கு வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல இருந்து அண்ணா கோச்சிங் கொடுக்குறாங்களா? ஆமா, கொடுக்க போறாரு ஃப்ரம் நெக்ஸ்ட் மந்த். ஓகே, குட், சவுண்ட்ஸ் ரியலி குட். ஸோ எனக்கு என்னன்னா ஒரு சின்ன கொஸ்டின், உங்களுக்கு இதுல வந்து லைக் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னீங்கல்ல, எதனால உங்களுக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு? ஆக்சுவலா என் டாடி வந்து அவரு விளையாடுவாரு. சோ அவரு விளையாடுறத பார்த்துட்டு எனக்கும் அவரு கூட விளையாடணும், எப்படியாவது அவரை வின் பண்ணணும், எப்படியா இம்ப்ரெஸ் பண்ணணும்னு கத்துக்கணும்னு நினைச்சேன். அப்ப அண்ணா ஆக்சுவலா என் அபார்ட்மெண்ட் தான். சோ நான் என் மம்மிட்ட கேட்டேன், இவர்கிட்ட சேர்த்து விடுங்க. சோ சேர்த்து விட்டாங்க. ஒரு 3 months கோச்சிங் எடுத்துட்டு இருக்கேன் அண்ணாட்ட. ஓகே, ஸோ ஜஸ்ட் உங்க டேடோட வந்து காம்படிட்டேட் பண்ணி வின் பண்றதுக்காக ஸோ இதை வந்து நீங்க சூஸ் பண்ணி லைக் லைக் பண்ண ஆரம்பிச்சிங்க, கரெக்டா? வின் பண்ணணும் இல்ல, அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி. ஓகே ஓகே ஓகே. இவன் மட்டும் இல்ல, எனக்கு ஆக்சுவலி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ இங்க நீங்க வந்து அன்எக்ஸ்பெக்டடா வந்தனால எனக்கு இப்போ 3 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்போ இங்க இருக்காங்க. நான் இன்னொருத்தனை கூப்பிடுறேன். அண்ணா. ஓகே, அப்படியே ஹாய் ப்ரோ. ஹாய். ஓகே, உங்க நேம் சொல்றீங்களா? செல்லப்பாண்டி. ஓகே. நான் இங்க ஒரு நியர்லி ஒரு 10 to 15 years மேல இங்க வந்துட்டு இருக்கோம். ஓகே. நம்ம ஆக்சுவலா சும்மா ஒரு ஃபன்னா தான் ஸ்டார்ட் பண்ணோம். நான் அப்புறம் கேம்ல இருக்க இன்ட்ரெஸ்ட்னால கொஞ்சம் இவர்கிட்ட கொஞ்சம் டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் கொஞ்சம் லேர்ன் பண்றதுக்கு இவர்கிட்ட வெறும் 3 months தான் ப்ராக்டிஸ் எடுத்தேன். பட் அது வந்து இங்க விளையாடுற அளவு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. பட் இட்ஸ் நாட் இனஃப் ஃபார் தி பிளேயர்ஸ் தோஸ் ஹூ ஆர் கோயிங் ஃபார் நேஷனல்ஸ் போறவங்களுக்கு எல்லாம் இங்க தனியா நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் தனியாக நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம். ஸோ இட்ஸ் நாட் வெளியே பார்க்கும்போது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆமா, நாமே லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் வந்துட்டு சின்ன போர்டு ஏதோ இருக்கு உள்ள, பட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு லைக் இவ்வளோ போர்ட்ஸ் இருக்கு அண்ட் இவ்வளோ பிளேயர்ஸ் வந்து விளாண்டுக்கிட்டு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இல்ல, நீங்க உள்ள டேபிள்குள்ள வந்தாதான் அதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியும். வெளியே வந்து பார்க்கும்போது ஜஸ்ட் சும்மா பாட் பண்றோம், விளாடுறோம், ஃபன் பண்ற மாதிரி தான் தெரியும். பட் ரியல் பிளேயர்ஸ்க்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை ஃபீல் பண்ணாதான் வந்து அதுல எவ்வளவு டெக்னிக்ஸ் இருக்கு, ஸ்கில்ஸ் இருக்கு, என்ன எஃபர்ட் போடணும், ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் வந்து கோஆர்டினேட் பண்ணி சேர்ந்து வந்தாதான் அந்த பால் உள்ளே போகும். ஈஸி இல்லைன்னு சொல்றீங்க? இல்ல, இதெல்லாம் வந்து மைண்ட்ல வச்சுட்டு 1 2 3 4 5 இது ஒண்ணுமே சேம் லைன்ல இருக்கணும். இருந்தாதான் அந்த பால் உள்ள போகும். அவ்வளவு இருக்கு. ஸோ மேபி பப்ளிக் நாங்க மதுரையில இதை பண்றது ரொம்ப பெரிய விஷயம். அது இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வி ஆர் கிவிங் தனி ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் ஃபார் தி those who are interested. ஓகே ஓகே ஓகே, குட். லைக் ஆக்சுவலி இவர் பாத்தீங்கன்னா இவரோட அச்சீவ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மதுரையில இருந்து பிளேயர்ஸ் வந்து வெளியே அதிகமா போய் டோர்னமெண்ட்ஸ் ஆடுறதே இல்லை. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப கொஞ்சம் தான். நானும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் போவாங்க. இவர் வந்து 2018 வந்து சேலம்ல நடந்த ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ரேங்கிங் டோர்னமெண்ட்ல டாப் 16 ஃபினிஷ் பண்ணி he got qualified to சென்னை ஃபார் த ஸ்டேட் ரேங்கிங். ஸோ மதுரையில வந்து யாரெல்லாம் நம்மகிட்ட வராங்களோ அவங்களாம் தே ஹவ் அச்சீவ். பட் இவர் வந்து குவைட் ஸ்பெசிபிக். இவரோட பிசினஸ் டைமிங் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதனால வில் டெய்லி டிராவல் டு சேலம் அண்ட் பிளே த மேட்ச் அண்ட் இல் வின் அண்ட் தென் இல் கம் பேக் டு மதுரை, இல் கண்டினியூ ஹிஸ் ஒர்க். ஸோ டெய்லி வந்து இதை ரொட்டீனா பண்ணி ஒரு 4 daysல அவர் பண்ணது வந்து இட்ஸ் அ வெரி பிக் அச்சீவ்மெண்ட். ஆமா, இது நான் சொல்லணும். ஏன்னா இவன் வந்து என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணேன். அட்லீஸ்ட் ஒரு டோர்னமெண்ட் நீங்க போய் பாருங்க, உங்களை பத்தி வெளியே 4 பேர் தெரியும். ஃப்ரம் இந்த மதுரையில இருந்து இந்த இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, இவங்கெல்லாம் நல்ல பிளேஸ் இருக்காங்கிறது தெரியும். நீங்க உள்ள இருக்கிறது வேஸ்ட். எனக்காக நீங்க போய் விளையாடுங்கன்னு கொஞ்சம் இல்ல ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்ணேன். ஸோ அதனால நான் போய் ட்ரை பண்ண போகும்போது கேம் போகும்போதுமே அவர் நிறைய ஐடியாஸ் அண்ட் டெக்னிக்ஸ் சொன்னாரு. அதை வச்சு நம்ம இந்த அளவு வந்திருக்கோம். இல்லை லைக் ரியலி வந்து எப்படி சொல்றதுன்னா, நிறைய கேம்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இந்த கேம்ஸ் நான் என்னோட அதிகபட்சம் நான் பார்த்த வரைக்கும் ஃபோன்ஸ்ல நிறைய பேர் விளாண்டு நான் பார்த்துருக்கேன். ரியல் டைம்ல ரொம்ப கம்மி தான். பட் இப்போ நீங்க சொல்லும் போது லைக் இவ்வளோ அச்சீவர்ஸ் இந்த கேம்ஸ்ல இருக்காங்கன்னு எனக்கு தெரிய வந்து நிறைய இதாக இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம மதுரையில லைக் மேபி நீங்க சொன்னீங்க இவ்வளோ இயர்ஸாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இவ்வளோ பிளேயர்ஸ் நம்ம மதுரையிலேருந்து லைக் அச்சீவ் பண்ணி போனதே வந்து
லைக் ஹியூஜா தான் இருக்கு நீங்க சொல்றது. அண்ட் உங்களால லைக் நீங்க மட்டும் வந்தாம அவரு அதுக்கப்புறம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்னு 2 பேர் இருக்காங்க, அவங்களையும் வந்து கூட இருந்தீங்க. ஆக்சுவலி இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அது அச்சீவ் பண்ணவங்க எல்லாம் இன்னும் இருக்காங்க. பட் இன்னைக்கு டேல இப்போ பிரசன்டா இல்ல. அது ஆக்சுவலி தெரியாது இல்லையா, நீங்க முதல்ல தெரிஞ்சிருந்தா நம்ம ஏதாவது பெருசா ஆர்கனைஸ் பண்ணியிருந்திருக்கலாம் ஈவெண்ட். இன்னும் ஒரு 3-4 அச்சீவர்ஸ் இருக்காங்க இன் சீனியர் கேட்டகரி. ஆமா. அண்ட் எனக்கு இங்க மட்டும் இல்ல, நான் திருப்பூர்ல கோச்சிங் கொடுக்குறேன். ஸோ அங்க எனக்கு ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அங்க என்னோட ஸ்டூடெண்ட் வந்து ஜூனியர் டாப் 8ல இருக்கான் ஸ்டேட் லெவல்ல. ஸோ நம்ம வந்து ஸ்னூக்கருக்காக இதை வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த பிளேஸ் வந்து வச்சிருக்கோம். ஸோ யாராவது இதை வந்து ப்ரொஃபஷனலா அவங்க எடுத்துக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஷுவர்லி தே கேன் விசிட் அவர் பிளேஸ். ஓகே, எனக்கு என்ன கொஸ்டின்னா, லைக் நீங்க உங்களுக்கான மெயின் இன்ட்ரெஸ்ட் இந்த கேமுக்கு வந்தாங்க என்ன ரீசன்? இல்ல ஆக்சுவலி எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து நிறைய விஷயத்துல எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. எனக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரீம்ஸ்ல வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ என் ஃபேமிலி பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப வெரி நார்மல் ஃபேமிலி, லோயர் மிடில் கிளாஸ்ல இருந்து வி க்ரோன் அப். ஸோ வந்து அப்பா ஓரளவுக்கு ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஓகே உனக்கு பேஷன் ஏதாவது இருந்தா பண்ணு அப்படின்னு சொல்லும்போது என்னோட இன்ஜினியரிங் டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ஸ்னூக்கர் எடுத்தேன். ஆக்சுவலி டு பி ஸ்பெசிபிக் என்னன்னா, இது வரைக்கும் ஸ்டேட் சாம்பியன் வின் பண்ணவங்க எல்லாருமே தே ஹவ் ஸ்டார்டட் அட் தேர் வெரி யங் ஏஜ். ஸோ சப் ஜூனியர் கேட்டகரியில இருந்து ஆட ஆரம்பிச்சவங்க தான் சீனியர்ல ஸ்டேட் சாம்பியன் ஆயிருக்காங்க. நான் வந்து சீனியர்ல தான் ஆட ஆரம்பிச்சேன். ஸோ சீனியர்ல நான் ஸ்டேட் சாம்பியன் ஆயிருக்கேன். தட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி. ஓகே, ஆமா. ஓகே, அதோட நீங்க பண்ணீங்க ஜஸ்ட் உங்களோட இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட்காக அச்சீவ்மெண்ட் பண்றதுக்காக உள்ள போயிட்டீங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு எப்படி தோணுச்சு, லைக் அதர்ஸையும் நம்ம வந்து லைக் இந்த கேம்ஸ்ல வந்து கொண்டு வந்து அப்படின்ட்டு? ஆக்சுவலி எப்படின்னா, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் மதுரையில நான் இங்க வந்து நான் விளையாட ஆரம்பிச்சப்போ எனக்கு இதோட ப்ரொஃபஷனல் அப்ரோச் எனக்கு தெரியாது. அப்போ இங்க ஒருத்தர் இருந்தாரு செந்தில்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து கொஞ்சம் கைட் பண்ணாரு, நீ இப்படி பண்ணலாம்னு. பட் அந்த ஸ்டஃப் வந்து எனக்கு பத்தல. இது வந்து நம்ம வந்து பெரிய லெவலுக்கு நம்ம போக மாட்டோம்ன்றது ரியலைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னோட கோச் வந்து மிஸ்டர் சுனில் மேத்யூஸ், சென்னையில இருக்காரு. ஆங்கிலோ அமெரிக்கன் கியூ ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் டீமுக்கு தான் நான் ஆடுறேன். ஸோ என்னோட கோச் எனக்கு நான் அங்க கோச்சிங் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இதோட விஷயமே புரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இதுல வந்து இவ்வளோ டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கத்துக்கிறதோட இல்லாம வேற யாருக்காவது மதுரையில ஸ்னூக்கர்னு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நான் கத்துக்கணும்னு நினைக்கும் போது அதை எனக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அதை வந்து அப்படி யாராவது ஒருத்தவங்க கூட மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு வந்தவங்க தான் இவங்க எல்லாரும். ஓகே, ஆமா. ஸோ ஜஸ்ட் நீங்க அதோட எப்படி சொல்றதுன்னா, லைக் இன்டெப்தா உள்ள போயிட்டு எல்லாத்தையுமே சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஸோ நமக்கு மட்டும் அது வந்து வந்துடக்கூடாது, அதர்ஸ்க்கும் வந்து ஜஸ்ட் அதோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேம் பிளே பிடிக்கணுக்காண்டி இதை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே, நீங்க சொன்னீங்க லைக் எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணீங்க, எந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணீங்க, அண்ட் இது வந்து கரெக்டா எக்ஸாக்டா நம்ம மதுரையில வந்து இது எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நான் ஆக்சுவலி இந்த அகாடமி இங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து 2017ல ஸ்டார்ட் பண்ணோம். இது எக்ஸாக்டா கேகே நகர் ஆர்ச் பக்கத்துல ரேமுகி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், கிட்டத்தட்ட அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் ஒரு 30-35 இயர்ஸா இருக்கு. ஸோ அதனால எல்லாருக்குமே தெரியும், ரேமுகி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸோட பேஸ்மெண்ட்ல தான் இருக்குது கீழே. அண்ட் டு பி ஸ்பெசிபிக் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல இது எங்கேயும் இல்ல. எப்படின்னா, நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இந்த வென்யூ ஓபன் பண்ணி வச்சார். அப்போ வந்து வீரராகவராவ் சார் இருந்தாரு. ஸோ அவருக்கு நாங்க ஒரு இன்விடேஷன் கொடுத்தோம், இந்த மாதிரி ஸ்டேட்ல வின் பண்ண அச்சீவர்ஸ்லாம் நாங்க இங்க இருக்கோம், ஸோ எங்களோட அகாடமி வந்து ஓபன் பண்ணி வைக்கிறதுக்கு வாங்கன்னு. ஸோ அவரே வந்து பர்சனலா இங்க வந்து அகாடமி வந்து ஓபன் பண்ணி வச்சார். ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி வந்து ஸ்னூக்கருக்கு ஓபன் பண்ணி வச்சது மதுரையில் தான். சவுண்ட்ஸ் ரியலி குட். ஓகே பிரதர், லைக் எப்படி சொல்றதுன்னா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, நான் விளாண்டு ரொம்ப இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நானும் வந்து மறுபடியும் ஒரு அந்த கேம் பிளே விளாடணும்னு ஆசைப்படுறேன். ஸோ எனக்கு ஜஸ்ட் டீச் பண்ண முடியுமா? சார், இங்க வர்றவங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறதா நம்ம வேலையே. சரி வாங்க, சின்ன கேம் பிளே. ஓகேவா? வாங்க எல்லாரும் சேர்ந்து ஆடலாம். ஓகே ஓகே. இது பேர் கியூ. ஓகே, இருங்க அப்படியே. ஓகே, கொஞ்சம் லவுடாக மட்டும். ஓகே. இதுக்கு பேர் கியூ. ஓகே, இது சாக். நீங்கள் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஷாட்டில் வந்து இது டிப்பில் அப்ளை பண்ணணும். இது வந்து நார்மல் சாக் பீஸ் தான். இது எதுக்கு அதை அப்ளை பண்ணோம்னா ஒரு ஃப்ரிக்ஷன் கிடைக்கும் பாலுக்கும் இந்த டிப்புக்கும் நடுவில். இப்படியே வாங்க சைடில். ஆமாம், சும்மா நீங்கள் விளையாட ஆரம்பிச்சுன்னா நீங்கள் சும்மா ஸ்டார்ட் பண்ணுங்கள், நான் எப்படின்னு உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் இப்படி வச்சுட்டு ஃபிங்கர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது இப்படி வச்சுக்கணும். ஓகே, அந்த கை இதுக்கு மேலே தான் கியூ மூவ் ஆகணும். ஓகேயா? நீங்கள் கியூ இப்படி கம்ஃபர்டபுளாக பிடிச்சிக்கணும். ஆமாம், இது வந்து இந்த கியூ வந்து கீழே இருக்கும். ஸோ ஆல்வேஸ் எய்ம் பண்ணும்போது மிடில் பாலில் எய்ம் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இங்கே. ஓகே ஓகே. இது பேசிக்காக எல்லாருக்குமே இது ஒத்து போகும். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது வந்து எல்லாருக்குமே இதுதான் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு எய்ம் பண்ணுறது கரெக்டாக போகுதான்றதுக்காக கியூவை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கொண்டு போகணும். அதுக்கு பேர் கியூயிங்னு பேர். ஓகே, நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கொண்டு போயிட்டு ஜஸ்ட் மூவ் ஒன்லி யுவர் ஃபோர் ஆர்ம். வெறும் ஃபோர் ஆர்ம் மட்டும் மூவ் பண்ணிங்கனாலே யூ கேன். வெறும் ஃபோர் ஆர்ம் மட்டும். கரெக்ட்.
ஹிட் பண்ணலாம். ஸோ பின்னாடி இழுத்துட்டு முன்னாடி ஹிட் பண்ணுங்க. ஆ குட். இப்போ நீங்கள் ஏற்கனவே விளையாட தெரிஞ்சதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுள் உங்களுக்கு. ஸோ வந்து புதுசாக யாராவது விளையாட வராங்கன்னா அவங்க இது வைக்கிறதுக்கே இட் வில் டேக் அட்லீஸ்ட் 2 டேஸாவது ஆகும். நம்ம வந்து அதை கட் ஷார்ட் பண்ணி நான் கூட நிற்கிறேன்னா ஒரு 15 மினிட்ஸில் அவங்களால அதை விளையாட வைக்க முடியும். ஏன்னா சில பேருக்கு வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேறு இப்படி கை வைப்பாங்க, இப்படி வைப்பாங்க, சில பேர் இப்படி வச்சு விளையாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நிறைய ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு வைப்பாங்க. ஆமாம், சில பேர் வந்து சும்மா இப்படி வச்சுக்குவாங்க, இப்படி வச்சுட்டே ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா இது பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கேம் சரியாகவே வராது. ஆமாம், இன் ஜென்ரல் இது இந்த ஃபிங்கர்ஸ் வச்சுட்டு இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த 2 ஃபிங்கர் கான்டாக்ட் இருக்க இடத்துல கியூ வச்சு ஆடுறது தான் பெட்டராக இருக்கும். ஆமாம், ஒரு சின்ன கேம் ஆடலாம். நம்ம 2 பேர் டீம். நான் ஆடுறேன் இந்த ஷாட். ஆக்சுவலி கேம் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 செட் ஆஃப் பால்ஸ் இருக்குது. திஸ் இஸ் சாலிட்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஸ்ட்ரைப்ஸ். ஃபஸ்ட்டு பால் யார் பாட் பண்ணுறாங்களோ, இப்போ இந்த பால் நான் பாட் பண்ணுறேன்னா நான் இதில் இந்த சாலிடில் இருக்க எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பால்ஸையும் நான் பாட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பிளாக்கை பாட் பண்ணுறவங்க தான் வின்னர். ஆமாம், வில் ஸ்டார்ட். இப்போ நாங்கள் வந்து சாலிட்ஸ், எங்கள் டீமோட பால்ஸ் வந்து சாலிட்ஸ், அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைப்ஸ். ஆக்சுவலி இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்ம பாலை பாட் பண்ணுறது ஒன்று, ரெண்டாவது அந்த பாலை வந்து அடுத்த பாலுக்கு பொசிஷன் பண்ணுறது செகண்ட். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக ஒவ்வொரு ஷாட்லேயும் பண்ண தான் யூ கேன் ப்ளே. நீ ஆடிட்டரு இப்போ அந்த பாலை பாட் பண்ணுறான்னா அது 1 குஷன் பட்டு திருப்பி இந்த சைடு வரும். ஓகே, இஸ் ட்ரைங் டு டிஸ்டர்ப். ஆமாம், இப்போ இந்த ஒயிட் பால் வந்து இந்த பாலுக்கு பொசிஷன் பண்ணியிருக்காரு. இது வந்து பிளானிங், இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கல, இது வந்து பிளானிங். ஸோ இதை பிளான் பண்ணி ஆடுறது தான் வந்து கேமோட டேலண்ட்டே அதில் தான் இருக்குது. சாலிட்ஸ். This 4. அண்ட் இப்போ ஒவ்வொரு பால் இவங்க பாட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு வந்து இட் லுக் வெரி சிம்பிள். ஏன்னா விளையாடுறவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது சும்மா ஒரு ட்ரை பண்ணலாம்னா நீங்கள் ஒரு கேமரா வச்சுருக்காருல, நீங்கள் அவரை வந்து விளையாட சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த கேமோட டிஃபிகல்ட்டி என்னன்றது தெரியும். நீங்கள் ஓரளவுக்கு முன்னாடி விளாண்டுருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும், ஓகே ஃபைன் இது எப்படி இருக்குது என்னன்றது. பட் ஜென்ரலாக ஒரு தாட் எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா, என்ன ஒரு ஸ்டிக் வச்சு அடிக்கிறாங்க, அந்த பால் வந்து உள்ளே போகுது, இதில் என்ன இருக்குது அப்படின்னு யோசிப்பாங்க. டு பி ஸ்பெசிஃபிக் என்னென்னா, திஸ் இஸ் த செகண்ட் டிஃபிகல்ட் ஸ்போர்ட் இன் வேர்ல்டு. இட்ஸ் நாட் ஈஸி டு பிளே, இட்ஸ் அ செகண்ட் டிஃபிகல்ட் ஸ்போர்ட். தெரியும். ஆடிட்டே இருக்காங்க தெரியுதா?